Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோட்டல் ஸ்டைல் திக்கான தயிர் வீட்லயே செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன், ஆவின் பால். இதெல்லாம் நான் தண்ணி ஊத்தாம நல்லா காய்ச்சி எடுத்துக்க போறேன். அப்போதான் நமக்கு கட்டியான தயிர் கிடைக்கும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம பால் நல்லா காய்ச்சிக்கலாம். 10 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். பார்த்திங்களா, வர வந்திருக்கு. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா தயிர் வந்து கொஞ்சம் கொரன்னு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்திங்களா, சிம்மில் வச்சு தான் காய்ச்சினது. மீண்டும் வர வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டியாக இருக்கும், ஆனால் ஒரு மாதிரி கொரன்னு இருக்கும். அதனால தான் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நல்லா பால் காய்ச்சி எடுத்தாச்சு. இப்போது இறக்கிக்கலாம். கொஞ்சம் பிடிச்சா நம்மளால் பிடிக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். பார்த்திங்களா, நல்லா சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். கையில் போட்டு கொஞ்சம் பார்க்கலாம், நம்மளால் சூடு தாங்க முடியுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் ஆட் பண்ணுறேன். கட்டியான தயிர் தான். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே டைரெக்டாக போடலாம். இப்படி மிக்ஸ் பண்ணி போடுறதுனால டேஸ்ட்டு கூட இருக்கும். நல்லா கட்டியான தயிர் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். எப்போவுமே பால் காய்ச்சின பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாலெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் ரொம்ப சில்லுன்னு ஆன பிறகு இது வர ஆட் பண்ணனா கண்டிப்பாக நம்மளுக்கு பால் வந்து தயிர் கடிக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் வெத சூடாக இருக்கிறப்போவே நம்ம இதை ஆட் பண்ணணும். அவ்வளோதான். இது மூடி வச்சுட்டு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். 6 ஹவர்ஸ் பகலில் வச்சோன்னா 6 ஹவர்ஸ் எடுக்கும். நைட்டு வச்சோன்னா மார்னிங்குள்ளே இது சரியாகும். மார்னிங்குள்ளே ஆச்சுன்னா நம்ம டக்குன்னு எடுத்து ஃப்ரிட்ஜில் மாற்றி வச்சு, இல்லைன்னா தயிர் டக்குன்னு புளிச்சு ஸ்மெல் வரும். நான் மார்னிங் எடுத்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக வீட்லேயே திக்கான ஹோட்டல் ஸ்டைல் கர்ட் ரெடி ஆச்சு. இந்த மாதிரி நம்ம வீட்டிலே பண்ணிவிட்டு ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். ஓகே, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.